கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற நாமத்தினாலே இந்த புதிய 2026ஆம் ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம் கிருபையாய் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த ஒரு புதிய ஆண்டில் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதற்காக நாம் அதிகமாய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ பேர் நம்மோடு கூட இருந்தவர்கள் இந்த புதிய ஆண்டில் பிரவேசிக்க முடியல. ஆனால் கர்த்தர் நமக்கு பாராட்டின அந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு மறுபடியுமாக நம்ம நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026ஆவது ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. மீகா 7:15, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒருவேளை பிரவேசிக்கும் போது நாம் எத்தனையோ கலக்கங்கள் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். இல்லாட்டினா இந்த ஆண்டாவது நான் நினைத்த காரியம் எனக்கு கைகூடி வருமா, என் குடும்பத்தில் இந்த காரியம் நிறைவேறுமா, நான் கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு முடிவு உண்டாகுமா என்று சொல்லி ஒருவேளை ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, இந்த ஆண்டில் உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி. உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவர் நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிறார். எப்படிப்பட்ட அதிசயத்தை அவர் காண பண்ணுகிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அன்றைய தினம் என்ன நடந்தது என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் காண்பிக்க அவர் வன்மை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எடுத்துக்கொள்ள நாம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 12ஆம் அதிகாரம் 40-41ஆம் வசனம் சொல்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. சரியாக 430 ஆண்டு முடிந்த அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர் புறப்பட பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை அந்த நாளில் என்னென்ன அதிசயங்களை கர்த்தர் நடப்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, அதே 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இதில் நம்ம முதலாவது பார்க்கிறோம், அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்தான் என்று சொல்லி. ஒருவேளை பார்வோன் அது வரைக்கும் நீங்கள் அதற்கு முந்தின அதிகாரத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். யாத்ராமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27-28 நீங்கள் வாசித்தீங்கன்னா 27, 28, 29 வசனங்கள் சொல்கிறது. கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களை போக விட மனதில்லாதிருந்தான். பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவா என்றான். அப்பொழுது மோசே, நீர் சொன்னது சரி, இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றான். அந்த 10ஆம் அதிகாரத்தில் பார்வன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ என் முகத்தை நான் நினைச்ச மாட்டேன், காண மாட்டேன், அப்படி நீ காண்கிற நாளில் நீ சாவா என்று சொல்லுகிறத பார்க்குறோம். ஆனால் அப்படி சொன்ன பார்வோன் தான் இந்த 12ஆம் அதிகாரத்தில் அதே பார்வோன் அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பிக்கிறத பார்க்கிறோம். நீ என்னை பார்க்க மாட்டா என்று சொல்லி விரட்டி விட்ட அந்த பார்வோன் இப்பொழுது என்ன செய்கிறான், அழைப்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? 9 வாதைகளை கர்த்தர் இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் எகிப்தியருக்கு அனுப்பினார். அந்த 9லையும் ஒவ்வொரு முறையும் அவன் தன் மனதை கடினப்படுத்தினான். கடைசியாக 10ஆவது ஒரு வாதை அவர்களுக்குள்ள அனுப்பப்பட்டது. முதற் பேரான யாவற்றையும் கர்த்தர் சங்கரிக்க தொடங்கினார். அந்த வாதை கொடிதாக இருந்தபடினால அதற்கு பிறகு பார்வோனால தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவன் உடனடியாக என்ன செய்யறான், ராத்திரி நேரத்தில் என்ன செய்யறான், மோசேயையும் ஆரோனையும் அனுப்பிக்கிறான். இதுதான் முதலாவது நடந்த அதிசயம் என்று நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில பேர் உங்களுடைய வாழ்க்கையில கடினமாய் உங்களோடு பேசி இருக்கலாம். உங்களுக்கு கூட ஏதோ ஒரு காரியத்தினால உங்களை பகைத்து உங்களை வெறுத்து, நீ என் முகத்தை நான் பார்க்கவே கூடாது என்று சொல்லி ஒருவேளை
சொந்த பெற்றோராக இருக்கலாம், ஒருவேளை சொந்த பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை திருமணமாய் கட்டின சொந்த கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். யாரோ ஒருவர் உங்களை குறித்து இப்படிப்பட்ட கசப்பான வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை சொல்லி உங்களை துரத்தி விட்டு இருக்கலாம். நீ இனிமே என் வீட்டுக்கே வரக்கூடாது, என் முகத்தை நீ பார்க்கக்கூடாது, இல்லாட்டா உனக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது, நீ இனிமே இங்கே வேலை பார்க்க முடியாது, இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் மன மடிவு உண்டாக்கும்படி உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சம்பவம் உங்களை கலங்க பண்ணி கொண்டு இருக்கலாம். இந்த 2026 ஆண்டில் அது நிமித்தம் நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். நான் இப்படியெல்லாம் சொல்லிட்டார்களே, இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து விட்டதே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நீங்கள் திகைத்து கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து நான் கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் அதிசயங்களை காணப்படுவேன். யாருடைய உள்ளங்கள் உங்கள் நிமித்தம் அவர்கள் கடினமாய் உங்களை நடத்தினார்களோ, கடினமாய் உங்கள் வாழ்க்கையில பேசினார்களோ, அதே உள்ளங்கள் உங்களுக்கு நேராய் திருப்பப்படுவதை நீங்க பார்க்க போறீங்க. அவங்களையே திரும்ப, ஒருவேளை நீங்க வேலையை இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய மேல் அதிகாரி கடினமாய் உங்களை நடப்பித்து உங்களை வேலையிலிருந்து நிறுத்தி இருக்கலாம். அதே மேலதிகாரி உங்களை திரும்ப தன்னுடைய வேலைக்கு அவர்கள் ஆட்களை அனுப்பி உங்களை அழைத்து கொள்வார். பயப்படாதீங்க. அங்க பார்க்கிறோம், யார் என் முகத்தை நீ பார்க்க கூடாது என்று சொன்ன பார்வோனே, அது இரவு நேரத்துல அவ்வளவு அவசரமாய் மோசையும் ஆரோனையும் அவன் அழைப்பித்தான். இதுதான் அங்கே நடந்த முதல் அதிசயம். கர்த்தர் இப்படிப்பட்ட அதிசயங்களை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவன். ஏன்னா அவர் சொல்கிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். 2வது அதே வசனம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். புறப்படுங்கள். இங்கே இருந்து நீங்க என்ன செஞ்சிருங்க? புறப்பட்டு போயிருங்க. முதலாவது அவனுடைய கடின உள்ளம் அங்கே என்ன செய்தது? உடைக்கப்படுகிறத பார்க்கிறோம். உடைக்கப்பட்டவுடன் அவன் என்ன சொல்கிறான்? நீங்க இங்கிருந்து போய் விடுங்கிற. அது வரைக்கும் அவன் சொன்னா ஆண்கள் மட்டும் போகணும்னு சொன்னான். அப்புறம் நீங்க ஆடு மாடுகளை எல்லாம் நான் அனுப்ப மாட்டேன், பெண்களை அனுப்ப மாட்டேன்னு சொன்னா, ஒவ்வொரு முறையும் இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லி தடுத்து நிறுத்தி கொண்டு ஒரு தடையை உண்டாக்கி கொண்டிருந்த பார்வோன் இப்பொழுது சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் என் ஜனங்களை விட்டு நீங்க இங்கிருந்து புறப்பட்டு போனா போதும், என் ஜனங்களை விட்டு நீங்க என்ன செய்ய? புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். தடைகள் அங்கே உடைக்கப்படுகிறத பார்க்கிறோம். வேதத்துல பார்க்கிறோம், மீகாவின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், தடைகளை உடைக்கிற ஆண்டவர். மீகா 2:13 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே தேவாதி தேவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த காரியம் தான் அங்க நடக்கிறத பார்க்கிறோம். அங்கே தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த தடையை ஒரு வினாடியில அவர் உடைத்து போடுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவர் தான் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். தடைகளை நீக்கி அவர் வாசலால் உட்பிரவேசித்து அவர்கள் கடந்து போவார்கள். ஏன்னா அவங்களுடைய ராஜாவாகிய தேவாதி தேவன் அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில நடந்து போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எப்பக்கம் திரும்பினாலும் தடைகளா இருக்கிறதா? எந்த காரியத்தை செய்யக்கூடாதபடி நன்றாக கைகூடி வருவது போல இருக்கிறது, ஆனா முடிகிற தருவாயில தடை வந்து விடுகிறதா? ஒருவேளை திருமண காரியங்களா இருக்கலாம். எல்லா பேச்சுவார்த்தைகளும் பேசி முடித்த பிறகு திருமண நாட்கள் குறிக்கப்படுகிற வேளையில உங்க அந்த திருமணம் தடைப்பட்டு போகிறதோ, ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேலைக்கு எத்தனையோ இன்டர்வியூ, எத்தனையோ காரியங்களை அட்டன் பண்ணி ஒருவேளை இந்த வேலை எனக்கு கட்டாயம் கிடைத்து விடும் என்று ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிற வேளையில அங்கே ஒரு தடை வந்து எல்லாவற்றையும் மனதை நொறுக்கி போட்டு விடுகிறதோ, ஒருவேளை எத்தனை ஆண்டுகள் ஆகிக்கொண்டே இருக்கிறது, திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நான் கர்ப்பம் தருகிறேன், ஆனால் என்னை பெற்றெடுக்க முடியாதபடி இடையில என் கர்ப்பம் விழுந்து போகிறதே, ஏதோ ஒரு தடை என் வாழ்க்கையில இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு வீடு ஆசையாக கட்ட தொடங்கினேன், எனக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று சொல்லி ஆசையாக கட்ட தொடங்கினேன், ஆனால் பாதியிலே அது ஏதோ ஒரு காரணத்தினால, பொருளாதாரத்தினாலேயோ
வேற பிரச்சனையினாலோ அது தடைப்பட்டு நிற்கிறதோ கலங்கி போகாதீர்கள். கர்த்தர் சொல்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து நீ புறப்பட்ட நாளில நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிறேன். கர்த்தர் அங்கே எப்படி தடைகளை உடைத்து போட்டாரோ அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகளாயும் இருக்கலாம். ப்ரமோஷன் வர வேண்டிய நேரத்தில் அது தடைப்பட்டு நின்று இல்லாட்டி வேற யாருக்கும் அந்த ப்ரொமோஷன் போய்விடுகிறதோ, ஏதோ ஒரு காரியத்தினால கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், இந்த 2026 ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் தடைகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் ஆண்டவரை நம்புகிற பட்சத்தில், இந்த வார்த்தையை நீங்கள் நம்பி விசுவாசிக்கும் பட்சத்தில், இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் நம்பும்போது, விசுவாசிக்கும் போது, தடைகளை உடைத்து போடுகிற ஆண்டவர் உங்களுக்கு முன்னணியில் சென்று எல்லா தடைகளையும் அவர் உடைத்து போடுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் என்ன சொல்கிறான், அந்த 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல சொல்கிறான், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். இப்போ எல்லாவற்றையும் நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போனால் போதும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பெண்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஆடு மாடுகள், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இந்த இடத்த விட்டு நீங்கள் என்ன செஞ்சிருக்க, புறப்பட்டு போனால் சரி என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். போனது மட்டுமல்ல, என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்கிறான். என்ன ஆசீர்வதிங்க? பார்வோன் அங்கே பாருங்க, எகிப்து பெரிய தேசம். ஒருவேளை இன்றைக்கு எகிப்து அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக இல்லாவிட்டாலும் அந்த காலகட்டத்தில் எகிப்து ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. அந்த சாம்ராஜ்யத்தின் ராஜா சொல்லுகிறான், என்னை ஆசீர்வதியுங்கள். எவ்வளவாய் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், எவ்வளவு கொடூரமாய் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பார்வோன் நடத்தினான் என்பது நமக்கு தெரியும். அவ்வளவு கொடூரமாய் நடத்தின அடிமைப்படுத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் சொல்கிறான், என்னையும் ஆசீர்வதியுங்கள், என்னையும் ஆசீர்வதித்துட்டு நீங்கள் போங்க என்று சொல்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. உங்களை அடிமைகளை போல நடத்தினார்களோ, உங்களை வீட்டில் ஒரு கீழ்த்தரமாய் ஒருவேளை கீழானவர்களாய் உங்களை நோக்கி பார்த்திருந்தாங்களோ, உங்கள் சொந்த வீட்டிலே நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பெண் பிள்ளைகள் இருக்கலாம், ஒருவேளை கணவன் வீட்டில், ஒருவேளை அவருடைய தாய் தகப்பன்மாரால் உங்களை அற்பமாய் நினைக்கிறார்களோ, உங்களை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் உங்களை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, ஒரு வேலைக்காரியை போல அந்த வீட்டில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, யாராக இருந்தாலும் பரவாயில்லை, வேலை ஸ்தலத்தில் உங்களை அற்பமாக எண்ணுகிறார்களோ, இவனுக்கெல்லாம் என்ன தெரியும், இவளுக்கெல்லாம் என்ன தெரியும், ஒரு விவரமும் கிடையாது என்று சொல்லி உங்களை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, உங்களை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் இருக்கிறார்களோ, கவலைப்படாதீங்க. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சொல்கிறார், எப்படி பார்வோன் எப்படி அடிமையாய் நடத்தின இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய தலைவனாகிய மோசையை நோக்கி பார்த்து சொல்கிறார், என்னையும் ஆசீர்வதியுங்கள், என்னை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி யார் உங்களை அப்படியாய் நடத்தினார்களோ அவர்களே உங்கள் பட்சத்தில் வருவார்கள். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எங்கள் கூட இருக்கிறது எவ்வளவு நல்லது, நீ இந்த வீட்டில் இருக்கிறது எவ்வளவு நல்லது, உன் நிமித்தமாக தான் இந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கிறது, உன் நிமித்தமாக தான் இந்த காரியங்கள் எல்லாம் நன்மையாக நம்முடைய ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எல்லாம் உன் நிமித்தமாக தான் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நீ இருப்பது நல்லது என்று சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணு, என்ன நீ ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணு என்று சொல்கிற நாட்கள் கட்டாயம் வரப்போகிறது. இதுவரைக்கும் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, என் புலம்பலுக்கு முடிவுண்டோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை ஒருவேளை வியாதி படுக்கை இதற்கு முடிவு உண்டோ என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். இந்த நாளில கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இழந்து போன என்னவெல்லாம் இழந்து போனீர்களோ, என்னவற்றெல்லாம் உங்களை ஒருவேளை வாழ்க்கையில் நிம்மதியை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், பொருட்களை இழந்து போயிருக்கலாம், ஒருவேளை உறவுகளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், வேலைகளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதக்கதாய் கர்த்தர் உங்களை மாற்ற இருக்கிறார். அந்த பார்வோன் சொல்கிறான், என்னை ஆசீர்வதியுங்கள், என்னை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்கிறத பார்க்கலாம். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்த அதே யாத்ராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி
தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். அங்க ஒரு அவசரத்தை நம்ம பார்க்கிறோம். தேவ ஜனங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் நம்முடைய தேசத்துல இருக்க இருக்க நம்முடைய பட்டணத்துல, நம்முடைய தேசத்துல ஒரு பெரிய சங்காரம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. எல்லா தலை பிள்ளைகளும், எல்லா மிருக ஜீவத்தின் தலையீற்றும் அங்கே செத்து மடிந்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் தாமதிக்க தாமதிக்க அது நமக்கு இன்னும் இன்னும் அதிகமான வேதனையும் சங்காரத்தையும் உண்டாக்கி விடும் என்று அவர்கள் அறிந்தவர்களாய் அந்த இரவு வேளையில சொல்றாங்க, தீவிரமாய் எவ்வளவு சீக்கிரமாய் அவர்களை அந்த இடத்துல இருந்து அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் நீங்க கடந்து போங்கள் என்று சொல்லி துரிதப்படுத்துறாங்க, அவசரப்படுத்துறாங்க. சீக்கிரம் கிளம்புங்க, இந்த தேசத்தை விட்டு நீங்க கிளம்புங்க என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தி அனுப்புகிறத பார்க்கிறோம். நினைத்து பார்க்கவே முடியாதல்லவா? அடிமையாய் கொண்டு வந்து அவர்களை கசக்கி பிழிந்து அவர்களை எவ்வளவாய் வேலை வாங்கி அவர்களை நசுக்கின அந்த ஜனங்கள் மட்டுமல்ல, அந்த தலைமைத்துவத்தில் இருந்த பார்வோன் முதற்கொண்டு சகல அதிகாரிகளும் எவ்வளவாய் அவர்களை கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு தீவிரமாய் புறப்பட்டு போங்கள் என்று துரிதப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. இப்படிப்பட்ட அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. யாரெல்லாம் உங்களை இந்த நாளில கையின் கீழே வைத்து கொண்டு உங்களை அவ்வளவாய் கொடுமைப்படுத்தினார்களோ, அவ்வளவாய் உங்களை விசேஷமாய் தேவையில்லாத வார்த்தைகள், மனதை நோகடிக்கிற வார்த்தைகள், இன்னும் எப்படியெல்லாம் உங்களை சித்திரவதை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்து அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அதே ஜனங்கள் போதும் என்று சொல்லி, இனி போதும், இனி இவர்களுடைய வாழ்க்கையில நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது, இவர்கள் இந்த இடத்துல இருக்க நமக்கு தான் அதிக தீவனை வருகிறது என்று சொல்லி நீங்க போங்க, நீங்க சந்தோஷமா இங்கிருந்து புறப்பட்டு போயிருங்க, ஒரு நல்ல இடத்துல நீங்க போய் இருங்க என்று சொல்லி அவர்களாகவே உங்களை துரிதப்படுத்தி ஒரு தனிமையாய் போகும்படியாய் உங்களை அனுப்பி விடுவதற்கு அவர்கள் துரிதப்படுத்துவதை நீங்க பார்க்க போறீங்க. ஒருவேளை சில வீடுகளில் நீங்கள் சித்திரவதை அனுபவித்து இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், தனியாக போய் நானும் என் பிள்ளைகள் என் கணவர் என்று சொல்லி தனியாக நான் குடியிருந்தால் நல்லா இருக்குமே, இங்கே அதிகமாக இந்த வீட்டில் நான் நெருக்கப்படுகிறேனே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் தீவிரமாய் புறப்பட்டு போகும்படியாய் அவர்கள் உங்களை துரிதப்படுத்துவார்கள். அவர்களுக்குள்ள கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து, என் பிள்ளைகள் என்ப தனியாய் அவருடைய குடும்பமாய் இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை தனிமையாய் தனி கொடுத்தனமாய் இருக்கும்படியாய் அவர்கள் உதவி செய்வார்கள். உங்களுடைய சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போகும், உங்க அடிமைத்தனத்தின் நாட்கள் முடிந்து போகும். கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். இன்னொரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். அந்த 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்க பார்க்கிறோம், என்னெல்லாம் கேட்டாங்களோ அதையெல்லாம் எகிப்தியர் அவர்களுக்கு கொடுத்தாங்க. வெள்ளியா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், வஸ்திரங்களா இருக்கட்டும், தங்களுக்கு தேவையானதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்கிட்ட கேட்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? கர்த்தர் அவர்களுக்கு கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறார். அதனால அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று. they plundered the Egyptians என்று வேதம் சொல்கிறது. எப்படி? ஏன் தெரியுமா? நான் கூட சில சமயம் நினைச்சேன், எப்படி ஆண்டவர் அப்படிலாம் செய்ய விடுவாரான. ஆனா ஒரு காரியம் உண்டு. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு சரியான சம்பளம் அவங்களை கொடுக்கல. அவங்கள அவ்வளவு கடினப்படுத்தி வேலை வாங்கி எல்லாவற்றையும் அவர்களுக்கு உண்டான கிட்டத்தட்ட ரத்தத்தை உறிஞ்சின அளவுக்கு அவர்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் கொடுக்காதபடி அவ்வளவா எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். அதுக்கு தான் ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களுக்கு சேர வேண்டிய காரியத்தை அவர்கள் எல்லாவற்றையும் வஞ்சித்து அவர்களை கொடுமைப்படுத்தினார்களோ அதெல்லாம் கர்த்தர் வட்டியும் முதலுமாய் அவர்களுக்கு கிடைக்கும்படி அவர்களை கொள்ளையிடும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றையும்
பொண்ணு வெள்ளி வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். இன்றைக்கும் யாராவது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒரு சொத்து காரியங்களாக இருக்கலாம், உங்க சொத்தை பறித்து வைத்துக்கொண்டு உனக்கு அதுல பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லி உங்களை விரட்டி விட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு சேர வேண்டியதை, உங்களுக்கு உரித்தான ஒன்றை எடுத்து வைத்து கொண்டு உங்களை அவர்கள் வஞ்சித்து உங்களை இவ்வளவு நாள் உங்களை ஏமாற்றினதோ இல்லை, ஏமாற்ற மட்டுமல்ல இவங்கிட்ட போய் போராடியும் பிரயோஜனம் இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் அதிகாரமிக்கவர்களாக இருந்திருக்கலாம். நீங்க யார்கிட்ட முறையிடுவேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்து நான் எப்படி இதெல்லாம் என்னுடையெல்லாம் எனக்கு எப்படி திரும்ப கிடைக்கும் என்று சொல்லி ஒருவேளை நீங்க கடங்கி கொண்டு இருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தர் யார் உங்களை ஒடுக்கினார்களோ, யார் உங்களுடைய காரியங்களை வஞ்சித்து எடுத்து வைத்து கொண்டிருந்தார்களோ, யார் உங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை உங்களுக்குள்ள கொடுக்காதபடி தடை பண்ணி கொண்டிருந்தார்களோ அவர்களாகவே நீங்க நினைப்பதற்கு மேலாக வந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி, அதாவது எவ்வளவு எத்தனை காலம் அவர்கள் உங்களை ஒடுக்கினார்களோ, எத்தனை காலம் உங்க காரியங்களை அபகரித்து வைத்திருந்தார்களோ அதையெல்லாம் சேர்த்து வைத்து உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் அவருடைய இருதயத்தை அவர் மாற்றி விடுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் சொன்னதை செய்கிற தேவன். எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்ட நாளில நடந்தது போல நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படியே உங்க வாழ்க்கையில யார் உங்களை கொள்ளையிட்டார்களோ அவர்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அவருடைய கண்களிலே அவர் தயவு கிடைக்க பண்ண போகிற தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் இந்த நாட்களில அதை உங்களுக்கு கைகூடி வர பண்ணுகிறார். ஒரே ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் இதெல்லாம் கிடைத்தது வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த 10வது வாதை வரும்போது இந்த மோசே ஜனங்களை கூட்டி ஒரு காரியத்தை சொல்கிறத பார்க்கிறோம். ஒரு வயதான ஆண் ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை எடுத்து வீட்டின் நிலைக்கால்களிலும் வாசல்களிலும் பூசும்போது சங்கார தூதன் அதை கடந்து போவான் என்று சொல்லி பாஸ்ஓவர் பஸ்கா பண்டிகை, பஸ்கா அன்றைக்கு தான் முதலாக ஆசரிக்கப்பட்டது. அந்த இரத்தத்தை காணும்போது சங்கார தூதன் அந்த வீடுகளை தொடமாட்டான் என்று வேதத்துல பார்க்கிறோம். இன்றைக்கும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சொன்னதை நம்ம பார்க்கிறோம். நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள நம்ம அடைக்கலமாய் வந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த அதிசயங்களை காணப்படுகிறார். ஒருவேளை இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடைக்கலத்துல இல்லாதபடி நீங்க வெளியே இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஆண்டு துவக்கத்திலே உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு நீங்க அர்ப்பணிங்க. இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், கர்த்தருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பவிக்கும், மனுஷனுடைய மரண நாள் எப்ப வேண்டுமானாலும் இருக்கும். எது எப்பொழுது வந்தாலும் நாம் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு இதற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு பரலோகத்துல அல்ல நரகத்துல நம்ம செலவழிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படாத பாவங்கள் கழுவப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, இயேசுவே நீ ரட்சகர், நான் பாவி என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்க என் வாழ்க்கையில என் பாவம் வரை என் பாவத்தை கழுவி உங்க கல்வாரில நீங்க சிந்தின ரத்தத்தினால என் பாவத்தை கழுவுங்க என்று சொல்லி உங்க வாழ்க்கையை முழுமையா இயேசுவுக்கு அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஆண்டு நிச்சயமாய் இதுவரைக்கு அனுபவிக்காத அதிசயங்களை நீங்கள் காணும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்களில் வீடுகளில சங்காரதூதன் தொட முடியல, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்பு அவர்களுக்குள்ள உண்டாயிருந்தது போல இன்றைக்கும் உங்களுடைய குடும்பங்களில அந்த பாதுகாப்பை தருவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம், இதுவரைக்கும் அந்த இயேசுவை உண்மையாகவே உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் கிடைக்கிற இந்த ஆரம்ப நாட்களில இந்த ஆண்டின் முதல் தொடக்கத்திலேயே நீங்க உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். உலகம் இன்னைக்கு மயக்கி கொண்டு இருக்கிறது ஜனங்களை, உலகம் இன்னைக்கு பாவத்தை காண்பித்து ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறது.
கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பியே, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. நீ வெளியே செல்வாய் என்று சொன்னால் எப்பொழுது உன்னை விழுங்கி விடலாம் என்று சொல்லி பிசாசு அநேக வஞ்சக வலையை வீசிக்கொண்டு வாழ்க்கையை நாசமாக்க அவன் துடித்து கொண்டிருக்கிறான். நாசமாக்குவது மட்டுமல்ல, என்றென்றைக்கு அழியாத நரகத்தில் தள்ளுவதற்கு அவன் ஆயத்தமாய் உன்னை இழுத்து செல்ல அவன் ஆயத்தமாய் இருக்கிறான். இன்றைக்கு இரட்சணிய நாள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த 2026 ஆண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களை ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காண பண்ணுவார். அந்த கர்த்தர் கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஒருவேளை ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் இன்னும் தொடர்ந்து இந்த ஆண்டில் இன்னுமே அதிகமாக நெருங்கி சேர்வேன். அப்பா உம்மோடு இன்னும் அப்பா என் நேரங்களை கூட்டுவேன், நீங்கள் எனக்கு போதும் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் அவரோடு நெருங்கி சேரும்படியா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தகப்பனாய் இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் இந்த ஆண்டை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் அவர் சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் கண்ட அதிசயங்களைப் போல அற்புதங்களைப் போல கர்த்தர் நம்மை அதிசயங்களை காண பண்ணும்படியாய் அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த இயேசு எனக்கு வேண்டும், இயேசு போதுமே என்று சொல்லி அப்பா நம்முடைய உங்கள் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால தங்கள் வாழ்க்கையின் பாவமர கழுவ ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. தகப்பனை கடின உள்ளங்கள் உடைக்கப்படட்டும், தடைகள் நீங்கி போகட்டும் அப்பா. இந்த நாளில் யார் அடிமைப்படுத்தினார்களோ அவர்களே வந்து என்னை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தாவே கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்லப்பா, தீவிரமாய் துரிதப்படுத்தினது மட்டுமல்ல, கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறதப்பா. யாரெல்லாம் இவருடைய காரியங்களை வஞ்சித்து வைத்து கொண்டு கர்த்தாவே இவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை வஞ்சித்து வைத்திருக்கிறார்களோ இன்றைக்கு அவர்கள் துரிதமாய் செயல்படட்டும். தீவிரமாய் இவர்களிடத்துல புறப்பட்டு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு என்று சொல்லி இதுவரைக்கும் வஞ்சித்த பாகத்துக்கு சேர வேண்டியதை வட்டியும் முதலும் இவர்களிடத்துல ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த வார்த்தையை நம்பி உண்மையாகவே இந்த 2026 ஆண்டு கர்த்தர் என் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய பண்ண போகிறார் என்று விசுவாசிக்கிறார்களோ உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னதுபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இழந்து போனதை திரும்ப கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். தேவைகள் அனைத்தும் சந்திக்கட்டும் அப்பா. வியாதி படுக்கைகள் இந்த ஆண்டு மாறட்டும் அப்பா. போதும் ஆண்டவரே, வியாதி எவ்வளவு நாள் வியாதியில கிடப்பாங்க, இந்த ஆண்டு ஒரு அற்புதத்தின் அவர்கள் சுகம் அனுபவிக்கிற ஆண்டாய் மாறட்டும் அப்பா. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அனுபவத்துக்குள் இந்த ஆண்டு வரட்டும் அப்பா. ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இன்னும் உங்களோட நெருங்கி ஜீவிக்கணும் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆண்டை தொடங்க கர்த்தர் நீர் அவர்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை காண பண்ணுங்க கர்த்தர் செய்றீங்கப்பா. நன்றி செலுத்துகிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.